டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே பிரிந்து வாழும் மனைவி சென்ற காரை தனது காரில் துரத்தி சென்று இடித்து கொலை மிரட்டல் விடுத்த கணவன் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியை சேர்ந்தவர் முகமது அப்துல் காதர். 47 வயது ரியல் எஸ்டேட் தரகரான இவருக்கு சராபு நிஷா என்பவருடன் திருமணமாகிய நிலையில் 2 பெண் குழந்தைகள் மற்றும் 1 ஆண் குழந்தைகள் உள்ளனர். முகமது அப்துல் காதருக்கு மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி 3 பிள்ளைகளுடன் சென்னையில் உள்ள தனது சகோதரன் வீட்டில் வசித்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் சராபு நிஷா மலாவரட்சி அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் தனது 2வது மகளை சென்னையில் உள்ள கல்லூரியில் சேர்க்க மாட்டு சான்றிதழ் வழங்குவதற்காக மகள் மற்றும் தனது சகோதரருடன் காரில் மலாவரட்சிக்கு சென்றுள்ளார். இந்த தகவல் அறிந்த கணவர் முகமது அப்துல் காதர் தனது காரில் 4 அடியாட்களுடன் மனைவி மகள் சென்ற காரை பின்தொடர்ந்து சென்று விரட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் அச்சமடைந்து வயல்வெளியே ஒற்றை வழி பாதையில் வழியாக மனைவி மகள் சென்ற கார் சினிமா பட பாணியில் துரத்தி சென்று சேசிங் செய்த தனது காரால் மோதி தள்ளி அச்சுறுத்தியுள்ளார். தொடர்ந்து மனைவியின் காரும் வேகமாக சென்ற நிலையில் மீண்டும் மனைவி சென்ற காரின் பின்பக்கம் மோதி அச்சுறுத்திய நிலையில் முகமது அப்துல் காதர் சென்ற காரின் முன்பக்க டயர் பஞ்சர் ஆனதால் சேசிங் முயற்சி கைவிடப்பட்டு கார் சாலையோரமாக நின்று அடியாட்களுடன் தப்பி சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சராபு நிஷா தனது மகளுடன் மலாவரட்சி காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்த நிலையில் முகமது அப்துல் காதர் உட்பட 5 பேர் மீது கார் துரத்தி சென்று மோதி விபத்துக்குள் ஆக்கிய சம்பவத்தை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து வரும் நிலையில் தற்போது அவர்களை தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.